Hi friends, welcome to South Indian Recipes, Healthy and Yummy Cooking. It's me Rama. இன்னைக்கு நம்ம தாய்லாந்து ஸ்பெஷல் கிறிஸ்பி தாய் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம குயிக்காக போய் ரெசிபியை பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ ஆன்டிபயோட்டிக் ஃப்ரீ சிக்கன் எடுத்து அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். இப்போது இந்த பீசஸ் எடுத்து நம்ம சோள மாவில் கோட் பண்ணி தனித்தனியாக வைக்க போகிறோங்க. சோள மாவில் இந்த சிக்கன் துண்டுகளை நல்லா பெரட்டி எடுத்து நம்ம ஒரு பக்கமாக வைக்கணும். நான் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சிக்கன் பற்றி சொல்லியிருக்கேங்க நிறைய வீடியோஸில். நீங்கள் சிக்கன் வாங்கும்போது ஆன்டிபயோட்டிக் ஃப்ரீ சிக்கனாக வாங்கிக்கோங்க. இப்போ சிக்கன் பொரிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. நம்ம இதை எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுக்கணும். ஒரு துண்டாக எடுத்து போட்டு நம்ம பொரிக்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். சிக்கன் பொரிச்சிட்டு இதுக்கு ஒரு நம்ம சாஸ் ஒன்று தயாரிக்க போகிறோம். அந்த சாஸில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதாங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே சுவையாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு நம்ம சிக்கன். இங்கே பாருங்கள். இதில் பெப்பர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு சிக்கனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் எல்லாம் இருக்குது. இதில் கால்சியமும் நிறைய இருக்குது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இந்த சிக்கன் வேணும் அப்படின்னா நீங்கள் 2 முறை இதை வந்து பொரிச்சு எடுக்கணும். முதல் முறை பொரிச்சு எடுத்து வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு அதே ஆயிலில் பொரிக்கலாம். வாங்க இந்த சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சாப் பண்ண பூண்டு எடுத்துக்கோங்க, காஞ்ச மிளகாய், சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், கார்ன் பேஸ்ட்டு, சர்க்கரை, சால்ட்டு, ஹனி, லெமன் ஜூஸ் கொஞ்சம். பாருங்கள், அவ்வளோதான் தேவையான பொருட்கள். நான் இங்கே வந்து கார்னை, இந்த லெஃப்ட் ஓவர் கார்னை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போ அதே பேனில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சாஸ் தயார் பண்ண போகிறோம். இப்போ நம்ம காஞ்ச மிளகாவும் பூண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோங்க. இஞ்சி, பூண்டு, மிளகு எல்லாம் இருக்கிறதுனால இந்த டைமுக்கு ரொம்பவே நல்லதுங்க. சோயா சாஸை நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ டொமேட்டோ சாஸ் அண்ட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நீங்கள் வதக்கணும். அந்த மீந்த கார்னை வந்து நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அது இப்போ போட்டேன். இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக. இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க, 2 ஸ்பூன் சர்க்கரை. இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா தேனும் நான் ஆட் பண்ணுறேங்க, 2 ஸ்பூன். தேன் வந்து ரொம்ப ஹை ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு கூட்டி தருவங்க. அப்புறம் சுவையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்த ஒரு சிக்கனாக இது நல்லா இருக்குங்க. இப்போ நான் கொஞ்சம் லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேங்க. ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டிங்கன்னா போதும். அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், காரப்பொடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் டேஸ்ட் பார்த்து பண்ணிக்கலாங்க. உங்கள் குழந்தைங்க எந்த மாதிரி சாப்பிடுவாங்கன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் சாஸை தயார் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். என் வீட்டில் கொஞ்சம் காரமே சாப்பிடுவாங்க, அதனால் நான் வந்து நிறைய சாஸும் மிளகாய் பொடியும் நான் இன்னும் சேர்த்துக்கிட்டேங்க, உப்போடு சேர்த்து. உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சாஸ் சேர்க்காமலும் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸையும் எடுத்து போட்டுட்டேங்க. இப்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குன்றதுனால கொஞ்சம் வெள்ளை எள்ளு தூவியிருக்கேன், செசமி சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாங்க, இந்த தாய் டிஷ் சூப்பராக இருக்குது, ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நான் இன்றைக்கி மலேசியன் ஸ்டைலில் மட்டன் குருமாவும் வச்சுருந்தேங்க. அந்த டிஷ்ஷையும் நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள்,
மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சவுத் இண்டியன் ரெசிபீஸ்.